Hi, this is Balu from BSK Software Technology. நான் இந்த வீடியோவில் எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னா ரீசன்ட் டெம்ப்ளேட்லாம் எப்படி ஆட் பண்ணி வைக்கிறது அப்படின்றத பற்றி தான் சொல்லி தரப்போகிறேன். ரீசன் என்னென்னா இப்போ நம்ம புக்கிங் கேன்சல் பண்ணும்பொழுது ஒரு சில ரீசன்லாம் என்ட்ரி போட வேண்டியிருக்கும். அதே போல் டிரைவர் கம்ப்ளைண்ட் டைப் பண்ணும்போது ஒரு சில கம்ப்ளைண்ட்லாம் வந்து டெம்ப்ளேட் மாதிரியே ஏற்கனவே நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னாக்கா நீங்கள் அதை வந்து ஃபுல்லாக டைப் பண்ணிட்டு இருக்க தேவையில்ல. ஃபஸ்ட் அட்ரஸ் வந்து என்ட்ரி பண்ணாலே கீழே வந்துடும். அதை செலக்ட் பண்ணி அப்படியே பண்ணிக்க வேண்டியதான். அதே போல் புக்கிங் கேன்சல் பண்ணும்பொழுது, டிரைவர் கம்ப்ளைண்ட் போடும்பொழுது, ட்ரிப் ரெஃப்யூஸ் பண்ணால் அதுக்கான ரீசன்ட் டெம்ப்ளேட்டு, அதுக்கப்புறம் ஐடி லாக் பண்ணும்போது, ஐடி அன்லாக் பண்ணும்பொழுது, ஸோ இது போலலாம் வந்து அதுக்கான டெம்ப்ளேட்டில் நம்ம ஏற்கனவே க்ரியேட் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னாக்கா அந்தந்த வேலையை செய்யும்பொழுது நம்ம முழுசும் டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க தேவையில்ல. ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணி ஃபஸ்ட் லெட்டர்ஸ் மட்டும் டைப் பண்ணி கீழே வரதை செலக்ட் பண்ணி அப்டேட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அது எப்படின்றத சொல்லி தரப்போகிறேன். சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிங்க. அதுக்குள்ளே மாஸ்டர் போங்க. மாஸ்டரில் போயிட்டு ஆடு ரீசன் மாஸ்டர் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க. இதில் ஏற்கனவே ஒரு சில டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் வந்து க்ரியேட் ஆகி தான் இருக்குது. இதோ இப்போ ஒரு உதாரணத்துக்கு பாருங்கள், புக்கிங் கேன்சல் பண்ணும்போது என்னென்ன பஸ் லேட்டு, என்னென்ன டெம்ப்ளேட்லாம் தேவையோ இதில் நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். வெஹிக்கிள் நாட் அவைலபிள். ஸோ இது மாதிரி இது இப்போ நான் இதை பாருங்கள், நான் இதை எங்கே போய்ட்டு பண்ணுவேன்னா புக்கிங்கில் போய்ட்டு கேன்சல் புக்கிங் பண்ணும்போது இப்போ பாருங்கள், எக்ஸ்ட்ரா லக்கேஜ், எக்ஸ்ட்ரா மெம்பர்ஸ் அப்படின்ற மாதிரி இந்த கேன்சல் பண்ணும்போது இங்கே தான் போவோம். இதில் இங்கே போய்ட்டு இங்கே ரீசன் வந்து இஏ ப்ரெஸ் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக அது வந்துச்சு, எக்ஸ்ட்ரா மெம்பர்ஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ இதை செலக்ட் பண்ணி போட்டுக்க வேண்டியதான். அதே போல் தான் ஒவ்வொன்றுக்கும். இப்போ பாருங்கள், இதில் வேறு என்னென்ன இருக்குது. அடுத்து கஸ்டமர் லேட்டு, கஸ்டமர் கோ வித் அதர் வெஹிக்கிள், கஸ்டமர் ஓன் வெஹிக்கிள் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ புக்கிங் பேஜில் போய்ட்டு நீங்கள் கஸ்டமர் அப்படின்னு டைப் பண்ணும்போது அது கீழே வந்துடும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து புக்கிங்கை கேன்சல் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இங்கே புக்கிங் ஐடியை போட்டு ஸோ இப்போ நீங்கள் புக்கிங் ஐடி போட்டுருவீங்க. இப்போ இதில் போய்ட்டு நீங்கள் உங்களுக்கு அந்த ரீசன் இதில் போய்ட்டு என்ன தேவையோ அதை என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் கேன்சல் கொடுத்துட வேண்டியது. ஸோ இது போல் தான் வந்து டெம்ப்ளேட்டை வந்து இதில் க்ரியேட் பண்ணி வைக்கணும். ஸோ நம்ம க்ரியேட் பண்ண டெம்ப்ளேட்டில் அங்கே வந்து காட்டணும். அதே போல் ஐடி லாக் பண்ணும்பொழுது பாருங்கள், ஃபீஸ் நாட் பெய்ட், நோ ஸ்டிக்கர், ராங் ஸ்பீச் அப்படின்ற மாதிரி இருக்குது. இதை நீங்கள் எங்கே போவீங்கன்னா, இப்போ ட்ரான்சாக்ஷன் போய்ட்டு ஐடி லாக் அப்படின்ற மாதிரி போவீங்க. இதில் போய்ட்டு ஒரு குறிப்பிட்ட ஐடியை அந்த ஐடியை போட்டுட்டு நீங்கள் போய்ட்டு இதில் பாருங்கள், போய்ட்டு ஃபீஸ் போட்டோன்னே இதில் வந்து ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஓனாகவும் டைப் பண்ணிக்கலாம். இருந்தாலும் ஓனாக டைப் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்கும். ஸோ அது மாதிரியான டைம் எடுத்துக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் இது மாதிரியான டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதே போல் ஃபீஸ் நாட் பெய்டு அப்படின்ற மாதிரி, ராங் ஸ்பீச் அப்படின்ற மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணியிருப்போம். நோ ஸ்டிக்கர் அப்படின்ற மாதிரி. இதில் நீங்கள் போய்ட்டு எதை வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு சும்மா டெம்பரரியாக ஏதாவது ஒன்று க்ரியேட் பண்ணி காட்டுறேன். இப்போ வெஹிக்கிள் ஐடியில் வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, நியூ கொடுத்துட்டு வேறு என்னென்ன ரீசனுக்காக பே பண்ணுவேன், ராங் ஸ்பீச், நோ ஸ்டிக்கர் அப்படின்ற மாதிரி. கஸ்டமர் இதில் வேறு என்னென்ன ஃப்ரீக்வெண்ட் ட்ரிப் ரெஃப்யூசிங் அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஒரு தடவை ட்ரிப் கொடுக்கும்போது 1 or 2 டைம்ஸ் ரெஃப்யூஸ் பண்ணால் பரவாயில்ல. கொடுக்குற ட்ரிப்பை வந்து எடுக்கலைன்னு சொன்னால் பரவாயில்ல. நம்ம கொடுக்குற ட்ரிப்பை எல்லாமே ரெஃப்யூஸ் பண்ணிகிட்டு இருந்தால் அதுக்கான கம்ப்ளைண்ட். இப்போ வந்து ஃப்ரீக்வெண்ட் ட்ரிப் ரெஃப்யூஸ்டு அப்படின்ற மாதிரி போட்டு நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா, இப்போ போய்ட்டு நீங்கள் இந்த டிரைவர் ஐடி லாக்கில் போய்ட்டு நீங்கள் கேன்சல் பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் இங்கே போகிறீங்க அப்படின்னாக்கா, ஐடி லாக் இப்போ போய்ட்டு நீங்கள் ஏதாவது ஒரு ஐடியாவில் என்ட்ரு பண்ணிங்க பண்ணிவிட்டு இப்போ போய்ட்டு ஃப்ரீக்வெண்ட் போட்டாலே அது இங்கே வந்து கீழே காட்டிடும், ஃப்ரீக்வெண்ட் ட்ரிப் ரெஃப்யூஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ இது போல் தான் வந்து டெம்ப்ளேட் நம்ம வந்து க்ரியேட் பண்ணணும். ஆட் ரீசன் இப்போ கேன்சல் பண்ணாக்கா அதுக்கான ரீசன்லாம் இங்கே வந்து இதுக்கு க்ரியேட் பண்ணியிருக்குது. இது இப்போ உங்களுக்கு தேவையில்லைனாக்கா நீங்கள் ஜஸ்ட் இதை வந்து டெலீட் பண்ணிவிட்டு, இல்லை நீங்கள் அதை டெலீட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் அதை மாடிஃபை பண்ணுறதுனா கூட மாடிஃபை பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் வந்து கஸ்டமர் கோ வித் அதர் வெஹிக்கிள் நான் வந்து சும்மா ஃபுல் ஃபார்மேட்டில் போடுறேன் அப்படின்னாக்கா நீங்கள் இது மாதிரி போட்டு அப்டேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், கஸ்டமர் கோ வித் அதர் வெஹிக்கிள் அப்படின்ற மாதிரி. இதை நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம், மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அதே போல் வெஹிக்கிள் ஐடி லாக்கில் இது மாதிரி டிரைவர் பர்மிஷன் பண்ணும்பொழுது அந்த டிரைவர் பர்மிஷன் போடும்பொழுதெல்லாம் நம்ம போய்ட்டு இந்த ரீசனில் தான் போய்ட்டு என்ட்ரு பண்ணுவோம். லஞ்சில் இருக்காரா, இல்லை என்ன. ஸோ அது நீங்கள் அதெல்லாம் வந்து இப்போ நான் பாருங்கள் வேறு என்னென்ன ரீசன் இருந்துச்சு. அதில் சுவிட்ச் ஆஃபு 3 டைம்ஸ், வெஹிக்கிள் நாட் ஸ்டார்ட்டு. ஸோ அது மாதிரி டிரைவர் எப்பப்பெல்லாம் பர்மிஷன் போடுறாரோ, டிரைவர் பர்மிஷன் என்னென்ன காரணத்துக்கெல்லாம் வந்து ரீசன் சொல்கிறாரோ, ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து டெம்ப்ளேட்டாக க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம்.
பண்ணும்பொழுது இங்கே வந்து டைப் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதே போல் ஸ்டாப், நம்ம ஆஃபீஸில் உள்ள ஸ்டாஃப் வந்து பர்மிஷன் கேட்கலாம். ஸோ என்னென்ன ரீசனுக்காக பர்மிஷன், ஃபேமிலி இஷ்யூஸாக இருக்கும், இல்லை ஹெல்த் இஷ்யூஸாக இருக்கும். ஸோ ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து இது மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணிக்க வந்து இப்போ ஸ்டாஃப் பர்மிஷன் வந்து என்ன, ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்ற மாதிரி, ஹெல்த் ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை ஃபேமிலி இஷ்யூஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இதில் நீங்கள் போய்ட்டு ஸ்டாஃப் பர்மிஷனில் போய்ட்டு இப்போ அந்த ரீசன் டைப் பண்ணும்போது இது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதே போல் டிரைவர் கம்ப்ளைண்ட்டும் அதே மாதிரி தான். ஸோ நீங்கள் டிரான்சாக்ஷன் போய்ட்டு டிரைவர் கம்ப்ளைண்ட் போடும்பொழுது என்ன ஆகும்னா, நீங்கள் என்ன ஆஃப்டர் அசைன் ஓன் வெஹிக்கிள், ஆஃப்டர் அசைன் பிரேக் டவுன் அப்படின்ற மாதிரி, ஸோ உங்களுக்கு என்னென்னலாம் ரீசனில் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நீங்கள் வந்து நீங்கள் கொடுத்து ஆட் பண்ணி வச்சுக்கிங்க. அதை பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு நியூன்னு கொடுத்துட்டு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ அது ட்ரிப் ரெஃப்யூஸ் பண்ணும்பொழுதும் அதே கான்செப்ட் தான். என்னென்ன ரீசனுக்காக ட்ரிப் ரெஃப்யூஸ் பண்ணாங்களோ அதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணி வச்சுக்கணும். ட்ரிப் ரெஃப்யூஸில் போய்ட்டு இங்கே வந்து ரெஃப்யூஸ் புக்கிங்கில் போய்ட்டு ட்ரிப் ரெஃப்யூஸ் போடும்போது அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஷோ ஆகிடும். அதுக்கடுத்ததாக வந்து ட்ரிப் ரெஃப்யூஸ்டு, அது வெஹிக்கிள் ஐடி அன்லாக் பண்ணுறது, ஃபீஸ் பே பண்ணோடனே அன்லாக் பண்ணுவோம். இல்லை அவங்க ஏதாவது ப்ராப்ளம் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு அப்படின்னாக்க நீங்கள் வந்து நம்ம அதை வந்து பண்ணுவோம். ஸோ இந்த டெம்ப்ளேட்டை தான் பண்ணுவோன்ற போடணுன்ற அவசியம்லாம் கிடையாது. நீங்கள் எதை வேணாலும் நீங்கள் அந்தந்த ரீசனுக்கு பண்ணும்போது என்ட்ரி பண்ணிக்கலாம். இருந்தாலும் ஃப்ரீக்வெண்ட்டாக என்ன ரீசனை சொல்லுவாங்களோ, எந்தெந்த ரிமார்க் என்னென்ன டெம்ப்ளேட்லாம் சொல்லுவாங்களோ அதை வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க அது ஆட்டோமேட்டிக்காக டக்குன்னு செலக்ட் பண்ணி என்ட்ரி பண்ணி செலக்ட் பண்ணி அப்டேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அது மாதிரி தான். ஸோ அவ்வளோதான். ஸோ இதில் கிட்டத்தட்ட ஒரு 7 ஃபீல்டு இருக்குது. அந்த 7 ஃபீல்டுக்கும் அதுக்கான ரீசன் நீங்கள் வந்து ஏற்கனவே நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுட்டிங்கனாக்கா அந்த ஆப்ஷன் வரும்போது தான் நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது அதை ஈஸியாக செலக்ட் பண்ணி அப்டேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அவ்வளோதான். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுனாக்கா கால் பண்ணி கேளுங்க. நன்றி.